தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு நிதிநிலை அறிக்கை என்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உச்சப்பட்டி பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் நகர்ப்புற வீடற்ற ஏழைகளுக்காக 672 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், அனைவருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் நேற்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு நிதிநிலை அறிக்கை இது என்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சமமான வளர்ச்சி திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்த முதலமைச்சருக்கு மாணிக்கம் தாக்கூர் நன்றி தெரிவித்தார். தொலைநோக்கான பட்ஜெட், குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான பார்வை என்பது தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பது. அதுவும் குறிப்பாக தென்மண்டலமும் கிழக்கு மண்டலமும் வளர்ச்சியிலே மிக முக்கியமான பங்களிக்க வேண்டும் என்பதும், அனைத்து மாவட்டங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதும், மதுரை மாவட்டத்திற்கு குறிப்பாக மதுரை மாநகரனுடைய வளர்ச்சிக்காக சிறப்பு தொகையாக 300 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதும் பாராட்டுக்குரியது.